ஒரு விஷயம் ரொம்ப நாளாக பிளான் போட்டிருப்போம். சரி, இன்னைக்கு பண்ணிடலாம், நாளைக்கு பண்ணிடலாம், இது இருந்தால் பண்ணிடலாம், அது இருந்தால் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பிளான் போட்டிருப்போம். அந்த விஷயம் நமக்கு செம்மையாக எக்ஸைட் ஆகும். ஆனால் நம்ம சின்ன வயசில் யோசிச்சிருந்தோம்னா நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணியிருப்போம். சும்மா ஸ்வீட்ஸ் வாங்குறது, சரி சும்மா ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாட போகிறது, அப்படி இப்படின்னு சொல்லுது. ஏன்னா அப்போ மோஸ்ட்டாக நமக்கு எந்த கமிட்மெண்ட்ஸும் இருக்காது. ஆனால் இப்போ பார்த்தோன்னா நமக்கு எக்கச்சக்கமான கமிட்மெண்ட்ஸ், அதுவும் கொஞ்சம் வளரும்போது. ப்ளஸ் அந்த கமிட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு இப்படி ஏதாவது ஒன்று எக்ஸைட் ஆக்கிறத பண்ணணும்னு யோசிக்கும் போதே நமக்கு இன்னும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் நம்மளை அதை பண்ண விடாம தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும், நம்ம போட்ட பிளான் போட்டுகிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம நினச்ச விஷயம் நடந்திருக்கேன். நமக்கு கடைசியாக சேர்ந்தது ஒரு கில்ட்டாக தான் இருக்கும். அப்படி சேர்ந்த ஒரு கில்ட்டு தான் எனக்கு இந்த யூடியூப். ஆனால் இந்த விஷயத்த நான் தொடங்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாகவே முடிவு பண்ணி போயிட்டே இருந்துச்சு. சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே இது பண்ணலைன்னா எனக்கு ரொம்ப கில்ட்டு தான் ஆகுது. சரி, இது அப்போவே பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கில்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடியும் நான் ஒரு 2 வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. ஆனால் லிட்டரலாக இதை ட்ரை பண்ணுறதுல எனக்கு இருக்க கொஞ்சம் கில்ட் இப்போவே இறங்குது. சரி, இதை பண்ணணும்னு சொல்லி ரொம்ப தள்ளி போடாமல் என்னவோ பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக தான் இருக்குது. இதில் மோஸ்ட்டாக டெய்லி விலாக்ஸ் வரும். அப்புறம் நமக்கு எக்ஸைட் ஆகிறத ஒரு இடத்துல சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப துடிப்போம்ல, அதை இந்த ஒரு மீடியமாக நான் எடுத்துக்கிறேன். இப்படி நிறைய பிளான்ஸ் இருக்குது, பார்ப்போம் இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு. இப்படி என்ன மாதிரி நீங்களும் நிறைய யோசிச்சுட்டு பண்ணாமல் இருப்பீங்க. நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்க தான் சரி, ஆனால் அதுக்கு இடையில எங்கேயாவது ஒரு கேப்பில் ஒரு நிமிஷம் பண்ணால் கூட நமக்கு அந்த கில்ட்டு போயிடும். எனக்கு அந்த கில்ட்டு போகணுங்கிறதுக்காகவே நான் இதை பண்ணுறேன். பார்ப்போம், உங்களுக்கு அந்த கில்ட்டு சீக்கிரமாக போயிடும் நம்புகிறேன். அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.